வணக்கம். வாங்க வாங்க. இன்னைக்கு நம்ம காரைக்குடி சமையல்ல ஒரு டேஸ்டியான சாட் ரெசிபி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அதுல சேர்த்துக்க பொருட்களோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? கேரட் நம்ம மூளைக்கும் கண்ணுக்கும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. கேரட் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம மூளை நரம்புகளை புத்துணர்ச்சியா வச்சுக்க உதவும். நம்ம கண் பார்வையை மேம்படுத்தும். ஸ்கின்னை க்ளோவா வச்சுக்க உதவும். உருளைக்கிழங்குல கார்போஹைட்ரேட்ஸ், வாட்டர், அயன், விட்டமின் சி நிறைய இருக்கு. இது நம்ம கண் வெண் படலங்களை குணமாக்குது. உருளைக்கிழங்கு ஒரு நீர்ச்சத்துள்ள காய். உருளைக்கிழங்குல 80% நீர்ச்சத்து இருக்கு. பச்சை பட்டாணியில மெக்னீசியம், காப்பர், பாஸ்பரஸ், அயன், கால்சியம் நிறைய சத்து இருக்கு. இது நம்ம எலும்பை வலுப்படுத்தும், குடலை தூய்மையா வச்சுக்க உதவும். அல்சைமர் நோயை குணமாக்கும் அஸ்கார்பிக் ஆசிட். இது நம்ம இம்யூனிட்டியை பூஸ்டர் பண்ணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை டிங்னு கிளிக் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம காரைக்குடி சமையலில் நாம் சமைக்க போகிறது பாவ் பாஜி மசாலா. இந்த பாவ் பாஜி மசாலா ரொம்ப டேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. வாங்க இந்த மசாலா செய்ய தேவையான பொருட்களை இப்போ நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். 2 கேரட் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு பெரிய சைஸ், அதையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி, 2 பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 பொடியாக கட் பண்ண தக்காளி நல்லா பழுத்திருந்தால் நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அதையும் நம்ம பொடியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நம்ம தனியாத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி மிளகாத்தூள் இது எல்லாமே 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டரில் இந்த பாவ் பாஜி செய்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் நல்லா உருகி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பட்டர் நல்லா உருகி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிட்டு அது பொரியிற அளவுக்கு நம்ம டைம் கொடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா பட்டரில் பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே பட்டரில் ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்ச அளவுக்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு அதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வதங்கி வந்துடுச்சு. இப்போ நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்ததுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம பட்டரில் வதக்கிறதுனால சூப்பரான வாசனை கொடுக்கும். நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும் தக்காளி. அதுக்கு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி எல்லாமே நம்ம போட்டிருக்க மசாலா எதுவுமே நம்மளுக்கு முழுசாக இருக்காமல் எல்லாமே ஸ்மாஷ் ஆகி வரணும். அதுக்கப்புறமா நாம் உரிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை பட்டாணி நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அதை போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் டைம் கொடுத்து நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசாலா, பச்சை பட்டாணி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒன்றா பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு நம்ம
மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. பார்க்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா அதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தனியாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா மசாலாவோட ஒன்றோட ஒன்று பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி மசாலா ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம மசிச்சு வச்சுருக்க கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் அதில் நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா மசிச்சு எடுத்துக்கணுங்க. நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதனால் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்சு எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை பட்டாணியோட நல்லா பிளெண்டாகி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நாம் மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு திக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்ம இந்த மசாலாவுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டு லைட்டாக நம்ம பரட்டி எடுத்துக்கலாங்க. நீங்கள் இதில் புதினா கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு புதினா ஃப்ளேவர் பிடிக்கும். நான் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பாவ் பாஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாவ் பன் ரெடி பண்ணிக்கலாங்க. அதில் ஒரு பேனில் நம்ம பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் இந்த பாவ் பன்னை அப்படியே வச்சு நம்ம தேய்ச்சி அந்த பட்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம பாவ் பன்னை அப்படியே ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் சேர்த்து நல்லா தவாவில் அப்படியே நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிவிட்டு அது மேலே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், உங்களுக்கு பிடிச்சது கொத்தமல்லியோ புதினாவோ பட்டர் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நாம் அதில் அழகாக நீட்டாக சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான பாவ் பாஜி மசாலாவும் பாவ் பன்னும் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குழந்தைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பாவ் பாஜி மசாலாவும் பன்னும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கும் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.